வணக்கம் நண்பர்களே. இப்போது இவங்க மருத்துவக் கல்லூரி வேணும் இன்னொரு 4 மருத்துவக் கல்லூரிக்கு இடம் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் ஆகி கொடுங்கன்னு இந்த அமைச்சர் கேட்குறாப்படியே. இருக்கிறதே ஒழுங்காக பண்ண துப்பு இல்லை. நம்மளை இது குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் 34 அரசு மருத்துவர்களுக்கு பேராசிரியர் வருகை பதிவு போதிய அளவு இருக்குது. காலி பணியிடங்கள் நிரப்பாமல் இருத்தல் உள்ளிட்ட குறைகளை சுட்டி காட்டி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கு. அது 24 மருத்துவக் கல்லூரியில் விளக்கம் அளிப்பதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்டது. 10 கல்லூரிக்கு வரும் வாரத்தில் காலக்கெடு நிறைவடைய உள்ளது. உரிய விளக்கம் அளிக்காதாலும் குறைபாடு நிவர்த்தி செய்யாதாலும் இருப்பதாலும் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பு இருக்குது. பழனிச்சப்பரில் 11 மருத்துவ 7.5% கொடுத்தாங்க. இவன் நீட்டை ஒழிப்பேன்னு வந்தானுங்க. நீட்டை ஒழிக்கும் போது ஒன்றும் ஒழிக்க முடியாது. சரி, சுப்ரீம் கோர்ட் ஒன்று போக மாட்டானுங்க. இது அங்கேயே சுற்றிட்டு இருப்பானுங்க, புறா விட்டுட்டு இருப்பானுங்க. 50 வருஷமாக இதே கதை தான். இதை நம்பி ஓட்டை போட்டுட்டு இருக்கா கேடுகட்ட மக்கள். அந்த குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அற்ப பதர்கள். ஓகே, அப்படியே இருக்குன்னா இருந்துக்கோ உன் தலைமுறைக்கும் அப்படிங்கிறதுல. அப்போ 2023ஆம் ஆண்டு மே மாதம் இதே காரணங்களுக்காக புகழ்பெற்ற ஸ்டாலினி மருத்துவக் கல்லூரி 3 அரசு மருத்துவ அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நிலை ஏற்பட்டது. இப்போ 2023 ஸ்டாலின் ஆட்சியில் தான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, ஸ்டாலின் இல்லை ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை, அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படிங்க. அப்போது திமுக அரசு தனது தவறிலிருந்து பாடம் கற்கவில்லை. தற்போது 34 மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடக்கவில்லை என்றால் தமிழக மாநில மருத்துவக் கல்லூரி வாய்ப்பு அடியோடு சேர்ந்து போயிடும். அவர் 11 மருத்துவ கல்லூரி வாங்கி கொடுத்தாரு, இன்னும் 4 மருத்துவக் கல்லூரி வேணும், அவன் வாங்கிட்டான் அப்படின்னு. அதுமாதிரி 7.5% வச்சுக்குங்கன்னு சொன்னாங்க சென்ட்ரல்லேருந்து. ஏன்னா நீட்டெல்லாம் ஒழிக்க முடியாது. இவன் கதை விட்டு வந்தான். இப்போ அதுவும் பண்ண முடியாது, இருக்கிற மருத்துவமனையும் போயிடும் போல தெரியுது இந்த ஆட்சி லட்சணத்தில். அதை தான் குறிப்பிடணும். இது எல்லாரும் செய்தியும் வந்துடும். இப்போ தினமும் வீண் விளம்பர நாடகங்கள் நடத்தி கொண்டு முதலமைச்சர் இது குறித்து எந்த கவலையும் இல்லை. தமிழக சுகாதார அமைச்சரோ முதலமைச்சர் குடும்பத்தினரோ யார் சிறந்த பணியாளர் இருப்பது என்று மற்ற அமைச்சரோட போட்டியில் முதல்வரிசையில் ஓடிக்கொண்டிருக்கிறார். உங்கள் விளம்பர ஆசைக்கு தமிழக மருத்துவக் கல்வி கனவை பறிகொடுத்து முடியாது. உடனடியாக தமிழக மருத்துவக் கல்வியில் உள்ள குறைபாடு நிவர்த்தி செய்து தேசிய மருத்துவமனை அனைத்து அங்கீகார தொடர் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அப்போ நீ ஓடு, அதில் கற்பனை கொடு அப்படிங்கிறது. இல்லாட்டி இருக்கிறதும் போயிடும். அவன் 11 கொடுத்தானே 22 பிடிக்கலாம் பிடிக்கும். ஆட்சியில் அதான் முடியும். அவன் மருத்துவக் கல்வியை வாங்கினார்னா ஏதோ பார்த்து ஏதோ இது மாதிரி இருக்கிறதையும் விட்டுட்டு அந்த 4 வரலையும் சொல்லி இந்த இருக்கிறதுலையும் விட்டுட்டு போக வேண்டியதான். அவன் சரியான படி ப்ரொஃபஸர் இல்லை மருத்துவமனை இப்படிலாம் இருந்தால் என்ன, அது எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் தான் படிக்க முடியும். அப்போது ஒருவேளை இந்த ப்ரைவேட் கல்லூரியில் வாங்க முடியல, சரி அரசு இதுவும் போனால் போது ப்ரைவேட் என்ன இதுன்னு தெரியாது நடவடிக்கை. ப்ரைவேட் கல்லூரியில் இது பண்ணிக்கலாம், இது அந்த மாதிரிலாம் என்ன அண்ணாமலே சொல்லியிருக்காருல்ல, கவர்மெண்ட் கல்லூரி ப்ரைவேட் தான் டிஎம்கே ஆட்சியில் வந்துருந்தாங்க. இப்போ நீட்னாலே சம்பாதிக்க முடியலமோ, ஒருவேளை கவர்மெண்ட் இதெல்லாம் காணாமல் போச்சுன்னா ப்ரைவேட் நாடி வந்தானா